நன்றி தேவப்பிள்ளைகளே. இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் வீட்டில் வருகிறார் தீர்க்கதரிசன சத்தம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிறார். தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலும் இயேசு வாழ்வார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ வார்த்தை ரட்சிப்பை குறித்து கருதினால் நான் உங்களுக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தி நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து நான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தேன். ஏப்ரல் 1 நியாய தீர்ப்பு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போது எங்கள் சபையில் நியாய தீர்ப்பு நாள் நடந்து அது முடிவுக்குள்ளாக வந்துவிட்டது. தெய்வ பிள்ளைகளை நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட தரிசனத்தை முன்வைத்துதான் ஒவ்வொரு நாளும் நான் என் ஜனங்களை போதித்து நடத்துவது வழக்கம். கர்த்தர் பேசாத ஒரு வார்த்தையை, அதே போல் தேவ வசனத்தில் இல்லாத ஒரு தரிசனத்தை நான் வெளிப்படாக கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, நியாயத்தீர்ப்பின் நாள் எப்படி கொடிய நாளாய் இருக்குமோ அதே போல நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை குறித்து தான் கடந்த நாட்கள் உங்களோடு நான் பேசினேன். நேற்றைய தினத்திலும் பேசினேன், இன்றைக்கு பேசப் போகிறேன். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாவ மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தில் சக்தியை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வசனத்தின் சத்திய மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன். அதை பார்க்கும்போது 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகும். அவைதான் வார்த்தை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இருக்க முடியாது. நாம் எந்த ஒரு வழி என்றாலும் சரி இரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்க வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு காரியத்தில் எந்த காரியத்தாயிருந்தாலும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இரத்தம் சிந்துதல் என்றால் என்ன? ஆமேன். ஒரு மனுஷன் ஒரு உலகத்தின் உழைப்பு, அவருடைய வியர்வை இரத்த சிந்துதல். ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, இன்று அநேகர் அதை குறித்து அறியாதிருக்கிறார்கள். வேத வசனம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கிரியமாய் கொடுக்காதபடிக்கு ஒரு மனிதர் பெற்றுக்கொள்ள முடியாது. காலையிலிருந்து சாயங்காலம் பொழுது வரைக்கும் ஒரு மனிதன் ஆமேன் நன்றாக பிரயாசப்பட்டால்தான் ஒரு கூலியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் அவனுடைய உழைப்பை, அவனுடைய முயற்சியை தேவன் ஆமேன் அவன் ஆண்டவருக்காக உண்மையும் உற்றோமாக வாழ்ந்தவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஆமேன் அவன் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வப்புடைய அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், இல்லை ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நாம் ஒரு பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இவை கண்டுகொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறவர். அவன் கரையாள பார்த்து யோவான் 3:16 தம்முடைய ஒரே பெயரான குமாரனை ஆமேன் விசுவாசிக்கிறவரும் அவன் கெட்டுப்போய் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார் என்று. அப்ப பாருங்க, இந்த உலகத்தின் லட்சியத்தை கொண்டு வருவதற்கு பிதாவாகி தேவனானவர் நம்மையும் எல்லையும் உங்களையும் உண்டாக்கிற கற்று அவர் தன்னுடைய சொந்த உங்களுடைய ரட்சிப்பிற்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய உலகத்துக்குரிய ரட்சிப்பிற்காக அவருடைய சொந்த குமாரனையே அவர் நமக்கு கொடுத்ததை இந்த வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளையை நாம் இதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவை நாம் எதற்காக நாம் ரத்தம் செஞ்சு இல்லாமல் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. எந்த வகையில் பார்த்தாலும் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ஆமீன் 20ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது, உங்கள் பாவங்கள் அவன் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமாகுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஆமீன். பாவத்தில் நாம் மனம் திரும்பி ரட்சிப்புள்ளாக நடக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். நாம் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நம்முடைய இந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம், அது தெளிவாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் மனம் திரும்புதல் ஒரு அவசியம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் ஆமீன். இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாடு எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா இதெல்லாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். சுத்த இதயம் உள்ளவன் தேவனுக்கு பிரியமானவன். சுத்த இதயம் இல்லாதபடிக்கு தேவனை தரிசிக்க முடியாது என்றும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் ஒரு மனுஷி சுத்தம் உள்ளவர்களாகும் போது நாம் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப ரத்தம் சிந்துவதனால் சில பாடுகளை நாம் அனுபவித்து சில காரியங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதனுடைய முயற்சிக்காக, அதாவது நம் பிள்ளைக்காக, நம்முடைய கணவனுக்காக, நம் குடும்பத்துக்காக ஆமேன் என்ன செய்யணும். சில வேதனைகளை கலக்கங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில நான் மென்மையை காண்பேன் என்று சொல்லி நம்ம தாழ்த்தி அந்த சமத்திலே ஒப்புக்கொடுக்கும் போது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமேன் ஆமேன். நான் செய்கிறது சரி, நான் சொல்றது சரி, நான் செய்கிறது சரி என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டத்திலும் நாம் மேன்மை காண முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுவேதான் பார்க்க வேதத்தில் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில மனுஷர்களை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர முடியும். நீங்கள் அதை அறிந்து கொள்ளவும் முடியும். பாருங்கள், தன்னுடைய
பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஒரு மனுஷன் அங்கு ரத்தம் சிந்துகிறார். ஆமென், ஆமென். பாருங்க, எப்படி அவர் யோபுங்கிற ஒரு தெய்வ மனுஷன் உங்களுக்கு தெரியும். அவர் இயேசு, அவர் தெய்வம், பிதாவாகிய தேவன் அவரை சாட்சி பகிர்ந்தார். எப்படி சாட்சி பகிர்ந்தார்? பிசாசும் அவருக்கு நடுவே ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, ஒரு வார்த்தை தான். அதை பிசாசு கையில் எடுத்துக் கொண்டான். ஆமென். அப்போது அங்கு ஒரு வாழ்க்கை, ஒரு நெறிமுறை அங்கு வெளிப்படுகிறது. பாருங்க. ஓஹோ, அவர் பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் ஏற்றி நிற்கிறார். தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு அளிக்கிறார். சாட்சி என்பது பெருமைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, ஒருவருக்கு முன்பாக சாட்சியிடுவது. ஆமென். அதை பிசாசன் கையில் எடுத்துக் கொண்டான். உடனே என்ன செய்தான்? சும்மாவா அவன் உமக்கு சாட்சியா நிற்கிறான், உண்மையா நிற்கிறான். அவனுக்கு உள்ளவற்றை அனைத்தையும் நீ வேலியடைத்து பாதுகாக்கவில்லையோ என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே ஆமென் அவன் சொன்னபோது, ஆமென், ஆமென். பாருங்க, அவர்களுடைய வாயிலேயே அவன் அனுமதியை பெற்றுக் கொண்டு இவன் எப்படி மனம் திரும்புதலுக்கு இவன் உண்மையாக உத்தமமாய் இருக்கிறானா என்று பார்க்க அங்கு சில பாடுகளை, சில உபத்திரவங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் ஒப்பு கொண்டிருக்கிறார் பிசாசின் கையிலே. ஆமை அது போலதான். அப்போ அது இதில் மனம் திருப்புகிறான்னா, வேறு ஒரு அவிசுவாச லெவலுக்கு போகிறான்னா அப்படின்னு பார்ப்பதற்காக தான் அந்த ஒரு போராட்டம், ஒரு ரத்தம் சிந்துதல், ஒரு கலக்கம், ஒரு பிரச்சனை, எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அவன் பின்மாற்றம் அடையாதவனாக அவன் கர்த்தருடைய நன்மையை, அவன் கருத்துக்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, விடுதலையை, அவருடைய சமாதானத்தை, அவர் கொடுத்த நன்மையை, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவருடைய விசுவாச ஓட்டத்தை அவன் உண்மையாக காத்துக்கொண்டான். அவன் சொத்தை இழந்தாலும், பொன்னை இழந்தாலும், எல்லா கிரியமாய் கொடுத்தாலும், நான் கர்த்தரத்தில் பெற்றுக் கொண்டேன், கர்த்தரை கொடுத்த கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சொத்திரம் என்று சொல்லி மனைவி நிந்தித்த போதும், உற்றார் உறவினர்கள் நிந்தித்த போதும், அவமானத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும், ஓட்டை எடுத்து ரத்தத்தை சாம்பல் உட்கார்ந்திருந்த போதிலும், அது யோபுங்கிற பக்தன் ஒரு நாள் கூட தேவனை மறுதலிக்கவில்லை. அவன் பின்மாறி போகவில்லை. அவன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, மனம் திரும்புதலை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவன் காத்து கொண்டான். சொல்வது ரத்தம் சிந்துதலை குறித்து. அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் போல ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மனம் திரும்புற ஒரு தெய்வ பிள்ளை, தெய்வ இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிள்ளை. ஆமீன். நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். நான் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினாலும், பாட அனுபவித்தாலும், என் தெய்வத்தின் வழிமுறையை விட்டு நான் மாற மாட்டேன். அவன் இன்னும் வேதத்தில் நிறைய வருஷம் யோசிப்பை பாருங்கள். ஆமேன். கொடுமையை அனுபவித்தாலும், அவன் சிறைச்சாலையை அனுபவித்தாலும், ஒரு விஷயத்தில் உறுதியாக பற்றி கொண்டிருந்தபடியால் அவர்களை எந்த தீங்கும் அணுகவில்லை, மேன்மை கண்டார்கள். அப்போ ரத்த சிந்துதல் நமக்குடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. ஆமேன். மனம் திரும்புவதற்கு ஆமேன். தேவ பிள்ளைகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு என்பது எதனால வந்துச்சு? தன் பிள்ளைகள் செய்த பாவம்.
யோபுங்கிற பக்தவர் சோதிப்பதால் அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதி செய்திருந்தார். அவன் அனுதினத்தால் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பாங்க, மனைவி பாவம் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஒரு புறா குஞ்ச தாமே எண்ணத்துக்கேற்ற வண்ணம் பரிசீலித்து கொண்டிருந்தார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டிருந்தார். தன் பாவத்தை தன் குறைகளை அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தார். அவங்களும் அறிக்கையிடுவது பழைய பாட்டை காலத்தின் பிரமாணத்தில் பரிசீலித்து நிவாரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப என்னன்னா அறிக்கையிட வேண்டும் தன் குறைகளை, தன் குற்றங்களை அவன் அறிக்கையிட வேண்டும். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. சில தவறுகள் அவன் செய்தால் அதற்குரிய ரத்தம் சிந்துதல், அவன் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மெயின் முக்கியமா இருக்கு. ஆமீன், அல்லேலூயா. அவன் நம்ம நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா கர்த்தர் கரைப்பிடித்து நம்மளை நடத்தணும்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்து வழிநடத்தணும்னா, கர்த்தர் நமக்கு துணை நிற்கணும்னா அந்த நிச்சயத்துல உறுதி நிற்கணும், உறுதி பண்ணணும். நமக்கு தண்டனை கிடைக்கும். சின்ன ஒரு தவறு செய்தாலும் ஒரு தட்டு கிடைக்கத்தான் செய்யும். அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமேன். நல்லா கவனிப்பீங்க. ஆமேன். அதுதான் நம்ம இந்த வேதவசத்தை பார்க்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. குணப்படுவதற்காக தான் இந்த காரியம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 1 யோவான் 1:9 பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாத்தீங்களா? பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம சுத்திகரிப்பதற்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். நாம் அறிக்கை ஒத்துக்கொள்ளணும். ஆமேன், ஆமேன். நல்லா கவனிங்க. பாவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கையினால எங்களுக்கு சபையில எங்க உடன்குடைக்காரி என்னுடைய சகோதரி அபிலா அவர்கள் பலவீனப்பட்டு சபையில தங்கியிருந்தாங்க. அப்போ அவர் ரொம்ப விண்ணப்பத்துக்காக அழுது புலம்புவதும் ஜபிப்பதும் அந்த சகோதரிக்குரிய காரியமாக இருந்தது. அது அவங்கள்ட்ட தூதன் வந்து அவரது சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. இனி விண்ணப்பத்துக்காக ஜபிக்காது, பாவ மன்னிப்புக்காக ஜபம் பண்ணு. பாவ மன்னிப்புக்காக ஆமை பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கிற பிள்ளையாயிரு என்று சொல்லி ஒரு தூதன் வந்து சொல்லி இருக்கிறார். இதை கேட்கிற பிள்ளைகளையும் ஒரு வியாதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஜபிக்கும் போது இந்த வசனத்தின்படி அவை என்ன வேண்டும் என்று வேதம் சொல்வது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பவர்கள் உண்மை நீதியும் உள்ளவராமே. அப்ப நம்முடைய மீறல் தான் காரணம். ஒரு வியாதிப்படுவதற்கு ஒரு போராட்டம் ஒரு காரணம் நம்முடைய பாவம் என்று வேதம் சொல்கிறது. தேவப்பிள்ளைகளும் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தில், பெற்றுக்கொண்ட ஒரு சமாதானத்தில் நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். எப்போதுமே நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். எங்கள் சபையில் அந்த சகோதரி பலவீனப்பட்ட போது சுகம் கேட்கப்படவில்லை. ஆமேன். முறை 3 முறை பலவீனப்பட்டு வந்தபோது கர்த்தர் சுகம் கொடுத்தார். மறுமுறை ஆமேன் வரும்போது ஜபம் கேட்கப்படாதபடிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் தோன்றி அன்பு சகோதரி மருத்துவமனைக்கு நேராய் கொண்டு சென்ற போது இந்த வசனத்தின்படி அது அவர்களுக்கு தீங்காய் மாறினது. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார். அநியாயத்து நிமித்தம், நீதி புரட்டப்படுகிற நிமித்தம் இன்றைக்கு அனைவர விஷயத்தை அறியாதிருக்கிறார்கள், சத்தியத்தை உணராதிருக்கிறார்கள். அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன், நான் அப்படி என்ன பாவம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்படி நடக்கிறது, அப்படி என்னதான் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நான் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், உங்களுக்கு பல மன திரும்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன். நீதியா கட்சிபாவு நீதி உள்ளவராக இருக்கிறார், நீதி மேல் பசித்தாலும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவ மன்னிப்பு என்பது ரட்சிப்பு. அந்த வரிசைகளும் அப்படி வருது பாருங்க. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, அதுக்கு அடுத்த நாள் கொடுக்க போது ரட்சிப்பாதான் இருக்கும். ஆமீன். பாவ மன்னிப்பு, ஆமீன், ரட்சிப்பு, இதுதான் உண்மையான ஒரு சத்தியமா நமக்கு இருக்கிறது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஆண்டோட விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் நாம் என்ன கண்டு கொள்ளவு விசுவாசம் இருந்தால், காட்டத்தி வெள்ளத்தை பார்த்து பேர்ந்து வெளியே போ, இந்த வலையை பார்த்து பேர்ந்து வெளியே போ, இந்த வியாதியை பார்த்து நீ வெளியே போ, இந்த பலவீனத்தை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து, இந்த நஷ்டத்தை பார்த்து, இந்த போராட்டத்தை பார்த்து நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால், நிச்சயம் விசுவாசம் உள்ளவராய் இருக்கும் போது அது வெளியே போகும். இதனுடைய நாதிக்கங்கள் நம்ம தொட முடியாது, வியாதி தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது, பாவம் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, பாதாளம் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, வியாதி நம்மை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. எந்த கலர் பிரச்சனையோ, எந்த போராட்டமோ, எந்த துஷ்ட சக்திகளோ, எந்த துஷ்ட கிரியைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது என்று மெய்யாகவே நாம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும். அதை மனம் திரும்பற்கேற்ற கனி கொடுக்கிற பிள்ளையாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதை செய்ய தவறு நிமித்தமாக சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை இழந்து அவிசுவாசம் கொண்டவராக நாம் கலங்கடித்துக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் அதிலிருந்து மாறுபட வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு செய்தியை கேட்டு நீங்கள் மனம் திரும்ப வேணும். நீ சொல்ல என்ன பாவம் செய்தேன் அன்னைக்கு கேட்பாங்க, எதுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளணும்? நம்ம குறைகளை அறிக்கையிடணும், குற்றங்களை அறிக்கையிடணும். ஆமே, நம்ம சொல்லணும், நான் இப்படி வாழ்ந்தவன், நான் இப்படி வாழ்கிறவன், நான் வாழ்ந்து கொண்டு இருந்தவன், கற்றற்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப பாவ மன்னிப்பு என்பதை எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள், தேவனுக்கு பிரியமில்லாத நினைவு, இப்படிப்பட்ட கிரிகளை விட்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையாக மேல் வாழ முயற்சி பண்ணும்போது, பரிசுத்த இதயத்தோடு ஆராதிக்கும் போது நாம் நிச்சயமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ ஒரு நம்பிக்கை என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. நம்பிக்கை என்ற விசுவாசம், அதுக்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்பொழுது நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் தான் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தும்.
நம்பிக்கை, விசுவாசம் நம்பிக்கை. காணப்படாத காரியத்தை, நம்ம அறியாத ஒரு காரியத்தை, நமக்கு எட்டாத ஒரு காரியத்தை நம்ம நம்புவதுதான் விசுவாச வாழ்க்கை. நடக்குமா அப்படி கேட்பாங்க, நடக்குமா? நடக்கும், விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பார்த்தோமே, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா ஆமென் அவன் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் எச்சரியம் உள்ளவர், இலக்கம் உள்ளவர், மன துருக்கம் கொண்டவர் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல நான் பார்க்கும்போது, அப்போ 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்து பார்க்கும், உங்கள் பாவங்கள் ஆமென் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமாகுங்கள். ஆமென். மனம் திரும்பி குணமாகணும். ஆமென். அப்ப நம்ம குணப்படணும். ஆமென். எனக்கு வியாதிக்கு குணப்படுவது மட்டுமல்ல, மனம் திரும்பி நம்ம குணப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். இதை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை மனம் திரும்பி கர்த்தர் குணப்படுத்தப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை பெற்ற பிள்ளைகள், அப்போ ஒரு மனம் திரும்பல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஆமென் பெறாவிட்டால் மனம் திரும்பல் உண்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப மேன்மையாக நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாகவே மனம் திரும்புவதற்கேற்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் குறைகளை அறிக்கையிடணும், குற்றங்களை அறிக்கையிடணும். அப்போதான் நாம் தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளை வாழ முடியும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சான்றிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆமென் கேட்ட அந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி வாழ நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருங்க. எதையாவது நாம பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையாகவே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு கடந்து வரும்போது கர்த்தர் மேன்மையாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, மகிமையான இந்த ஆமென் ஆமென் இந்த சாயங்கால பொழுதிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கும் நீர் கொடுத்த மகிமையான வார்த்தைகளை எங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் அதிகார கொண்டபடியாக நன்றி செலுத்துகிறேன். என் தெய்வம் நீ உண்மையுள்ள தெய்வம் என்பதை காணத்தக்கதாக கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆபத்து காலத்தில் எதை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தரவு கொடுத்து நீ அறியாதமான ஒரு பெற்றாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீர். அதன்படி செய்தி பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். உம்முடைய லாபத்தை வலிமைப்படுத்துவதற்கு தலையாயிருக்கிற எல்லா தீய சக்திகளையும் எரித்து சாம்பலாக்கி விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்யும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படுத்தும். பிறத்த கிரியை நடப்பிக்கத்தக்கதாக அப்போ நீ இறக்கம் செய்வீராக. தொடர்ந்து இந்த வேத வசனங்களை வார்த்தைகளை தியானித்து எங்க பிள்ளைகள் ரட்சிப்பை மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ வெளிப்படுத்துவீராக. தன் குற்றங்களை தன் உணரத்தக்கதாக கிரியை செய்யும். அதுக்கு தலையாய் இருக்கிற அந்த கால இருளின் ஆதிக்கங்கள், மந்திரவாத சக்திகள்
விழிசூரியங்கள், பாவங்கள், சாபங்கள் அனைத்து நீங்கி போகத்தக்கதாக கிரியை செய்வீராக. பிள்ளைய மனத்திருப்ப விடாதபடிக்கு போராடி கொண்டு இருக்கிற குடிவெறியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், பேசித்தனத்தின் ஆவிகள், இப்படி பட்ட கிரிகளை உண்டு வருகிற எல்லா தீய சக்தியும் அழிக்கப்பட்டு போகும்படிக்காக அப்போது இறக்கம் செய்வீராக. வசனத்துக்கு மாறாக, வார்த்தைக்கு மாறாக கிரியை செய்த பொல்லாத ஆவிகள் வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு, வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க விடாதபடிக்கு போராட கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். மகிமை வெளிப்படணும், தீய சக்தி அழிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக மனிதனும் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பின் நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நியாயத்தீர்ப்பு நாம் முடிவடையும் போது எங்க பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, லட்சுமை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக வாழும்படி கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து நாளைய தினத்திருந்த செய்தி தொடர்ந்து மகிமையாக நடத்தப்பட கர்த்தர் இறக்கச் செய்யும். இயேசு நாமத்தில் அல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வார்த்தை கேட்டீங்க, இந்த வார்த்தையோடு இணைந்திருக்க. பல நாளில் தேவ வசனத்தை மீண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு மனம் திரும்புவதை பெற்றுக்கொள்ளாய். உறுதியாய் வாழ கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆமேன். நாங்கள் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.